திமுகன்ற அந்த கட்சியானது அந்த ஒரு அடிப்படை கட்டமைப்போட மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய அந்த கட்சியோடைய செங்கலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தும் இல்லாம இருந்தும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா உருகி கொண்டிருக்கின்ற நபர் தான் இந்த அண்ணாமலை. ஒரு மனுஷன் அந்த கட்சியில இருந்து தலைவர் பதவி வந்து தூக்கப்பட்டார். இன்னைக்கு அவருக்கு உண்டான ஃபேன் பேஸ் அண்ணாமலை ஃபேன் பேஸ்ன்னு சொல்லி வந்து இன்னைக்கு ட்விட்டர்லயும் சரி யூடியூப்லயும் சரி ஒரு பெரிய ஒரு கேங்கே இருக்கு, ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்கு. அவர் அன்னைக்கு எடுத்த நடவடிக்கையானது இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா தான் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். மழை நின்றாலும் தூவானம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க இந்த டயலாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்ல வந்து அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப போர் நின்று விட்டுச்சுன்னு சொல்லி வந்து ஒருத்தர் உண்ணாவிரதம் வந்து போர் நிறுத்திட்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஏன் என்ன சண்டை கேட்டதுக்கு அந்த பழமொழி சொன்னாரு. அதை நீங்க இப்ப சொல்றீங்க, ஒருவேளை அதை பத்தி பேச போறீங்களா இல்ல அந்த கட்சியை பத்தி பேச போறீங்களான்னு பார்த்தா அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா அந்த கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படின்னா அண்ணாமலை என்ற ஒருத்தவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து அவர் வெளியே வந்து கிட்டத்தட்ட வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் அந்த காலகட்டத்துல வந்து எடுத்த நடவடிக்கையானது இப்போது வரைக்கும் வந்து திமுக கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்ன விஷயம்னா அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஆர் பாலு மீதும் இவர் கே என் நேரு மீதும் கொடுத்த வழக்கானது மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றமும் இது உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் அந்த கட்சியில இருந்து தலைவர் பதவி வந்து தூக்கப்பட்டார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு உண்டான ஃபேன் பேஸ் அண்ணாமலை ஃபேன் பேஸ்ன்னு சொல்லி வந்து இன்னைக்கு ட்விட்டர்லயும் சரி யூடியூப்லயும் சரி ஒரு பெரிய ஒரு கேங்கே இருக்கு, ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்கு. அவர் அன்னைக்கு எடுத்த நடவடிக்கையானது இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மற்றவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா எடுத்த நடவடிக்கைகள் இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு ஏதாவது ஒரு இடத்த சிம்ம சொப்பனமா இருக்குன்னா கிடையாது. அவர்களுக்கு கொடுத்த வழக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா இவர் கொடுத்த வழக்கானது இன்றைக்கு அது கவனம் பெற்று நீதிமன்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்துடைய வழக்கு போய் கொண்டிருக்கிறது. காரணம் அண்ணாமலை என்ற அந்த ஆணிவேர். இந்த ஆணிவேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா பிஜேபின்ற கட்சிக்குள்ள வந்து பார்த்தா ரொம்ப ஆழமா சென்றதுனாலதான் அவர் இல்லாட்டினாலும், அதாவது அவர் தலைவர் பதவியில் இல்லாட்டினாலும் அந்த கட்சிக்கு வந்து அப்பப்போ இந்த மாதிரி விஷயத்தினால வந்து மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா பலம் கிடைச்சு கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது, டிஆர் பாலு வந்து என்ன சாரு இந்த இதை பண்ணது வந்து என் மகன்றது எனக்கு தெரியாது, அதாவது இவர் வந்து யாரு சப்ளை பண்றது, இது சப்ளை பண்ண பொருளே வந்து என் மகன் தான் சப்ளை பண்றான்றது எனக்கு தெரியாது, நான் ஏதோ கம்பெனில இருந்து வந்து சப்ளை ஆன மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா நாக்குசாமல் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்திலே பொய் சொல்லும் அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டினது யாருன்னா இந்த அண்ணாமலை அவர்கள் தான். அதே போலதான் கே என் நேரு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கும் சரி, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திமுகன்ற அந்த கட்சியானது அந்த ஒரு அடிப்படை கட்டமைப்போட மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய அந்த கட்சியோடைய செங்கலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்தும் இல்லாம இருந்தும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா உருகி கொண்டிருக்கின்ற நபர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். ஆனா அவருடைய இந்த நடவடிக்கையானது இன்றும் அதிகமாக இருந்தால் இந்த பிஜேபியோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிதான் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஜேபியுடைய நிர்வாகிகளும் சரி இளைஞர்களும் சரி முணுமுணுப்பதும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த பழைய அண்ணாமலை எப்படி வந்து இந்த சத்திரியன் படத்துல வந்து பன்னீர்செல்வம் பழைய பன்னீர்செல்வமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பழைய அண்ணாமலையாக வந்தார்கள் மட்டும்தான் இன்னும் இந்த கட்சியானது அசுரபலத்தில் வளரும். இரண்டாவது தேர்தலில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து பிஜேபியுடைய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப உற்று நோக்கி எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா இவர் பேசுறதுதான் ரொம்ப வைரல் ஆகும், இதுதான் வந்து டிஎம்கே வர்சஸ் என்டிஏ கூட்டணி சொல்லி வரும். ஆனா அவர் பழைய மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாரு. இன்னும் அவர் வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசணும், நிறைய பிரஸ் மீட் கொடுக்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், பாஜக தலைமையை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் இவர் டெய்லி கொடுக்கின்ற அந்த பிரஸ் மீட்டும் அந்த திமுக வந்து அச்சுறுத்தும் என்பதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.